இதை கேட்ட இன்ஸ்பெக்டர் வேகமாக கம்ப்யூட்டரை நோக்கி நடந்தார். கம்ப்யூட்டரில் அதை பார்த்ததும் அவருக்கு மயக்கமே வந்துவிட்டது. கடவுளே, நாம மாட்டிக்கிட்டோம். இது சேதுபதி அரச குடும்பத்தோட கார். இத மேலதிகாரிகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. போ. நீ உன்னோட கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்க. சேதுபதி அரச குடும்பத்திற்கு அனைத்து இடங்களிலும் மிகுந்த மரியாதையும் செல்வாக்கும் இருந்தது. அவர்கள் பெயரை கேட்டதும் ஷர்மிளாவுக்கு வியர்த்து கொட்டியது. சேதுபதி குடும்பம் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. சதாசிவம் குடும்பத்துக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதே சமயம் தீபக் வீட்டிற்கு திரும்பிய போது ஷர்மிளா வீட்டில் இல்லாதது அவனுக்கு ஏதோ விசித்திரமாக தோன்றியது. இந்த ஷர்மிளா எங்க போயிட்டா? இன்னைக்கு நான் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணவும் சொல்லல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. எங்க தான் போயிருப்பா? இந்த குழப்பத்திற்கு இடையில் நவீன் ஒரு வித்தியாசமான ஸ்டைலிலும் வினோதமான சிரிப்புடனும் அங்கு வந்தான். அவனது கண்கள் ஒரு வேட்டைக்காரன் தன் இலக்கை தெரிந்து கொண்டது போல நேராக தீபக் மீது நிலைத்திருந்தது. அட தீபக், என்னாச்சு? ஷர்மிளாவிய தேடிட்டு இருக்க, ஆனா அவளதான் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களே. போலீஸ்? என்ன காரணத்துக்காக? உன்னை கல்யாணம் பண்ணதுக்காக. பாவம் ஷர்மிளா. உண்மையை சொல்லி என்ன காரணத்துக்காக அவளை அரெஸ்ட் பண்ணாங்க? நேற்று நைட் கொண்டு வந்த கார் இருக்குல்ல, அதை திருடின குற்றத்துக்காக. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.